கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நம்முடைய இணைக்கிறார் காங்கிரஸ் எம்பி திருமதி ஜோதிமணி. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு தர்மேந்திர பிரதான். ஒரு பக்கம் மாணவர்களுடைய டிமாண்ட்ஸில் முக்கிய இடம் பிடிச்ச ஒரு டிமாண்ட் தான் இது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த பேச்சுவார்த்தையில் கூட இது சம்பந்தமான ஒரு விஷயம்தான் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படுது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் மாறக்கூடாது, அவர் பதவி தான் விலகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு ராஜினாமா அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, எல்லாவற்றுக்கும் துணிந்து நீங்க வந்து அடிதிடி கண்ணீர் புகை ஒரு கொடூரமான பெல்லஸ்கன் வரைக்கும் வந்து மாணவர்கள் எதிர்கொண்டு எதற்குமே அஞ்சாமல் களத்தில் நின்ற மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு மேலாகவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை எழுப்பி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு கேட்டு காங்கிரஸ் கட்சி பல்வேறு இடங்கள்ல மாணவர்களுடைய சந்திப்புகளை நடத்தியது. ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. எல்லாவற்றுக்கும் மேலா நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை 12 வருஷம் வந்து ஒரு பலூன் மாதிரி பல பொய்கள், கட்டுக்கதைகள், ஒரு 10,000 கோடி ரூபாய் பொருட்செலவுல அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த பலூன் வந்து இன்னைக்கு வந்து உடைந்து சிதறி இருக்குது. மாணவர்கள் அதுல ஒரு இடம் விடாம எல்லாம் ஊசி குத்தி வச்சிருக்காங்க. அது இந்த மூவ்மெண்ட்ங்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சமூகத்துக்கு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்து 2 டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மாணவர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை கோரிக்கை வந்து ஒரு முழுமை பெற்றுச்சு அப்படிங்கறது தானே பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் டைம் கேட்டிருந்தாங்க. நிச்சயமா அடுத்த 2-3 மாணவர்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை இருக்கு. ஒண்ணு வந்து மாணவர்கள் ரொம்ப கொடூரமான தாக்குதலை நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி இளம் பெண்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய தாக்குதல் மட்டும் இல்ல, பெண்கள் மீதான ஒரு தாக்குதலையும் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சில பேர் செய்யப்பட்ட தெரியுது, சில பேர் தெரியாமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. சோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் வந்து வாபஸ் வாங்கணும் நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துல முறையாக வந்து பேப்பர் லீக்ஸ் மட்டுமில்ல, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஒரு தீவிரமான ஒரு விவாதத்தை நடத்தி இனிமேல் வந்து இந்த பேப்பர் லீக் நடக்காம பார்க்கணுங்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் 150 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. சோ அவங்க குடும்பத்திற்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கிறது, இது மாதிரி மற்ற கோரிக்கைகளும் இருக்கு. அந்த முதல் கோரிக்கைங்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது தான். நீங்க இதுல அது வந்து ஒரு ஆணவம் மிகுந்த ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு அது வந்து முன்னாடியே செஞ்சிருக்க முடியும். 150 பேப்பர்ல நடந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவற்றை எல்லாம் வந்து நம்ம வந்து ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை, அக்கௌண்டபிலிட்டி வேண்டியதில்லை. நான் என்னுடைய அதிகாரம், நான் வச்சிருக்கிற வந்து அமைப்புகள் எல்லாத்தையும் நான் என் கைக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு வந்து மக்கள் முக்கியம் இல்லை, மாணவர்கள் முக்கியம் இல்லை. நான் வந்து ராஜினாமா செய்ய வைக்க முடியாது. என்னால வந்து நான் இந்த நாட்டின் சர்வாதிகாரி, எனக்கு எல்லா அதிகாரங்களும் என் கையில இருக்குதுங்க அகம்பாவம் வந்து இன்னைக்கு வந்து உடைந்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமாவில் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இல்லை, பொலிட்டிக்கலாக இதை பார்க்குறது ஒரு விதம் மேடம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை நம்ம இவ்வளோ ஒரு இதுக்கு போகணுமா? இதை ஒரு அகம்பாவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடந்து ஒரு 2 நாள்லேயே இது போன்ற லீக் நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சதுலேருந்து அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கிறதையும் அவங்க பக்கத்தில் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்ன, ஜூலை 16 ரிசல்ட் வந்துச்சு 2வது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி. அது வரைக்கும் நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் அவங்க சொல்ல தானே செய்கிறாங்க. பேப்பர் லீக் இன்னைக்கு நேத்து நடக்கல, 6 வருஷமா பேப்பர் லீக் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ராகுல் காந்தி அவர்களோட 2018 போட்ட ட்வீட் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி 6 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருக்காரு. இது 6 ஆண்டு காலமா மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழித்து நீங்க வந்து ஒரு மெரிட்டுக்கு ஒரு தேர்வு முறையின் மீதான நம்பகத்தன்மையை சிதைச்சுக்கிட்டு இருந்துட்டு தான் செய்த தவறை வந்து ஒத்துக்காம ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறப்ப அதன் மீது நடவடிக்கை எடுக்காம அதையெல்லாம் கடந்து போய்விட முடியும்
ஆனா மாணவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியதில்லை. அவர்கள் எல்லாம் நாங்க அடித்து நொறுக்குவோம். எதிர்க்கட்சி தலைவரை வந்து எதிர்க்கட்சியின் எம்பிக்களை வந்து நாங்க தரவரன்னு தரையில இழுத்துக்கிட்டு போவோம். அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். ஆனாலும் வந்து நாங்கள் வந்து எங்க செய்ய சபை எங்களுடைய ஊழலுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம், நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ங்கிறது வேற எப்படி சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அகம்பாவம் சொல்லாம இல்ல அதிகார திமிர்னு சொல்லாம? இல்ல இப்ப மட்டும்தான் எப்ப நடந்தாலுமே பேப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கக்கூடாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த அரசுல மட்டும்தான் அந்த பேப்பர் லீக்ங்கிற விஷயம் நடந்திருக்குதா? மாநில 6 வருஷமா நீங்க 6 வருஷமா நீங்க சொல்லுங்க எந்த மாநில அரசாங்கம் இல்ல நம்ம வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெர்ஷன் அதை அப்படியே சொல்றது ஊடகங்கள் பணி இல்ல. எந்த மாநிலத்துல என்ன எக்ஸாம்ல இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 150 பேப்பர் நடந்து ஒரு 7.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம என்னென்ன பேப்பர் எப்ப லீக் ஆயிருக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஊடகங்கள் சொல்லணும்ல. பாரதிய ஜனதா கட்சி சொல்றத வந்து திருப்பி சொல்றது நம்ம வேலை இல்ல. அவங்க சொல்றது என்னன்னா அவங்களுடைய தவறை மறைக்கிறதுக்காக வழக்கம் போல மத்தவங்களை கை காட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நேருவை தானே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து மாணவர்கள் மீதும் அவர்களுடைய எதிர்காலத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் அவர்களுக்கு வந்து எந்த விதமான அக்கறையும் கிடையாதுங்கிறது இவ்வளவு நாளா வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களை விட மாணவர்களை விட பெரிய சக்தி ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி மேடம், இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.